யுதிஷ்டிரரின் சொந்த செயல்களை நோக்கி திரும்பின. இது அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. அவர்களின் ராஜ்யம், செல்வம் மற்றும் தன்னை கூட சூதாடும் நாட்களை அவன் நினைவு கூர்ந்தாள். ஒரு அவநம்பிக்கையான சூதாட்டக்காரனை தவிர வேறு யார் வெற்றியின் சீர்ப்புக்காக எல்லாவற்றையும் பணயம் வைப்பார்கள் என்று அவள் கேட்டாள். அவளுடைய வார்த்தைகள் துக்கத்தால் நனைந்தன. அவள் பேசும்போது திரௌபதியின் மனது மீண்டும் யுதிஷ்டிரரின் முந்தைய மகிழ்வுக்கு திரும்பியது. ராஜாக்களும் முனிவர்களும் அவனை நேசித்த நாட்களை அவன் நினைவு கூர்ந்தாள். அவரது சமையலகை இரவும் பகலும் விருந்தினர்களுக்கு உணவளிக்கும் இலட்சக்கணக்கான பணிப்பெண்களால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு நாளும் 1000 நிஸ்தாக்களை கொடுத்த அந்த வலிமையான மன்னர் இப்போது உயிர் வாழ்வதற்காக பகடை போடுவதற்கு குறைக்கப்பட்டுள்ளார் என்று சோகத்தால் கனத்த குரலில் அவள் சொன்னாள். திராட மன்னரின் அரசவை உறுப்பினராக இருந்த யுதிஷ்டிரரை பார்த்தபோது திரௌபதியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. இதோ வலிமையான பாண்டவர் ஒரு காலத்தில் முழு பூமியாலும் வணங்கப்பட்டார். இப்போது வாழ்வாதாரத்திற்காக மற்றொருவருக்கு சேவை செய்கிறார் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் துக்கத்தால் சொட்டுகின்றன. திரௌபதியின் பேச்சு முடிந்ததும் அவரது குரல் தணிந்தது. யுதிஷ்டிரர் அவளை பார்த்தார். அவரது கண்கள் வருத்தத்தால் நிரம்பின. அறை அமைதியாக இருந்தது. திரௌபதியின் அமைதியான அழுகை மட்டுமே. அவர்களின் துரதிர்ஷ்டங்களின் சுமையால் அவர் அதிகமாக இருந்தார். திராட ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாகவில்லை. அரவரப்பால தெருக்களில் ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தியது. இந்த அமைதியின் மத்தியில் திரௌபதியின் இதயம் துக்கத்தால் கனத்தது. அரண்மனையின் முற்றத்தில் அவள் நின்றாள். அவளுடைய கண்கள் அர்ஜுனனை நிலை நிறுத்தியது. இப்போது வல்லவர் என்று அழைக்கப்படுகிறார். சமையல்கார திரௌபதியின் குரல் பீமனுடன் பேசும்போது நடுங்கியது. ஓ பாரதனே, நான் உன்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய துக்கம் எனக்கு உள்ளது. இந்த அரண்மனையில் சமைக்க குறைந்த பாரதர் இனத்தை சேர்ந்த கலையே உன்னை பார்க்க யார் தாங்க முடியும்? இது உங்கள் வீரத்திற்கும் வலிமைக்கும் பகுதியற்ற ஒரு விதி. அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவள் தொடரும்போது அர்ஜுனனின் விரிவான மாறுவேடத்தை விவரிக்கும் திரௌபதியின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. நீங்கள் யானைகளுடன் சண்டையிடும்போது பெண்கள் சிரிக்கிறார்கள். நான் துயரத்தில் மூழ்கிவிடுகிறேன் என்று அவள் சொன்னாள். அரண்மனை முற்றத்தில் நீங்கள் சிங்கங்கள் மற்றும் புலிகளுடன் மல்யுத்தம் செய்யும்போது கைகை என்னை உங்களுடன் இணைத்து கொண்டதாக நினைக்கிறார். சாயிரிந்திரி தனது காதலனுக்காக அழுகிறார். அர்ஜுனன் ஒரு வலிமையான போர் வீரரிலிருந்து நடன கலைஞனாக மாறியதை பற்றி பேசும்போது திரௌபதியின் வார்த்தைகள் வேதனையுடன் இருந்தன. அனைத்து வானங்களையும் ஆண்களையும் தனது சொந்த அதத்தில் தோற்கடித்த அந்த இளைஞர் இப்போது பாடல்களால் வெண்களை மகிழ்விக்கிறார் என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சியால் குடைந்தது. பீமன் கவனமாக கேட்டான். அவரது வெளிப்பாடு துக்கமாக இருந்தது. திரௌபதியின் துக்கத்தின் ஆழத்தை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவரும் அவர்களின் மாறுவேடங்களால் அவதிப்பட்டார். ஆனால் அர்ஜுனன் மட்டுமல்ல, திரௌபதியின் இதயத்தில் அதிக எடை இருந்தது. அவரது பார்வை சராதேவனை நோக்கி நகர்ந்தது. அவர் ஒரு மாடு மேய்ப்பவர் என்ற போர்வையில் கைனை வளர்த்தார். ஓ பாரதா என்று அவள் குரலில் கிசுகிசுத்தபடி சொன்னாள். உன்னுடைய அன்பான சகோதரனை மனிதர்களிடையே உள்ள காளையை தனது கண்ணி நாயை தவளிப்பதில் மத்ஸ்யாவால் பணியமர்த்தப்பட்டதை பார்த்து நான் துயரத்தில் மூழ்கிவிட்டேன். சகதேவரின் உன்னத மனப்பான்மை மற்றும் நேர்மையை பற்றி பேசும்போது அவருடைய வார்த்தைகள் அழுகைகளால் நிறுத்தப்பட்டன. காலை சூரியன் வானத்தில் மேலே ஏறிய போது திரௌபதியின் புலம்பல் தொடர்ந்தது. விராடலுக்கு குதிரைகளை பயிற்றுவித்த நகுலனை பற்றியும் தன்னிடம் தொலைந்து போன யுதிஷ்டிரரை பற்றியும் அவர் பேசினாள். அவருடைய வார்த்தைகள் அவருடைய கணவர்கள் மீதான அன்பின் ஆழத்திற்கும் அவர்கள் திரும்புவதற்கான எங்களுக்கும் ஒரு சான்றாக இருந்த இந்த துக்கத்தின் மத்தியில் பீமன் கவனமாக கேட்டான். அவரது இதயம் இரக்கத்தால் கனத்தது. திரௌபதியின் துக்கம் தனக்காக மட்டுமல்ல, அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் விட்டு சென்ற வாழ்க்கையை, அவர்கள் அணிந்திருந்த மாறுவேடங்கள் மற்றும் அவர்களின் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற
தன்மை ஆகியவற்றுக்காகவும் இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவள் பேசி முடித்ததும் பீமன் அவளை சுற்றி கைகளை மூடிக்கொண்டான். அவர்களின் கூட்டு துக்கத்தின் சுமை அவர்கள் இருவரையும் சுமந்தது. விராடாவில் அரண்மனையின் பிரம்மாண்டமான அருகுகளில் ஒரு கசப்பான காட்சி வெளிப்பட்டது. ஒரு காலத்தில் பஞ்சாலாவின் பெருமை மிக்க இளவரசியாக இருந்த திரௌபதி இப்போது சாயிரிங்கிரி என்ற தாழையான உயராக மாறுவேடத்தில் வாழ்ந்தார். ஒரு காலத்தில் மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் பிரகாசித்த அவரது கண்கள் அவரது இதயத்தில் சுமந்த துக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் மன்னலாக இருந்தன. அவள் பீமனுடன் பேசும்போது அவளுடைய குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. ஐயோ, நான் என் முன்னால் சுயத்தின் நிழல் ராணி சுதேசாவின் கட்டளையின் கீழ் வாழ்கிறேன். அடிமைத்தனத்தின் கஷ்டங்களை தாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சிரிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் திரும்புவதற்கான சிந்தனை தொலை தூரமாக தெரிகிறது. விடியற்காலையில் மாய்ந்துவிடும் ஒரு விரைவான கனவு போற அவளிடையில் நிறுத்தப்பட்டார். இலைவுற அவளுடைய மனதை வெள்ளத்தில் மூழ்கடித்ததால் அவளுடைய பார்வை விலகி சென்றது. திரௌபதியின் வார்த்தைகள் ராகினாமாவால் நிரம்பியிருந்தன. ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் ஒரு ஆழ்ந்த சோகம் தென்பட்டது. செழிப்பும் துன்பமும் ஒரே சக்கரத்தின் 2 பக்கல்ல மட்டுமே என்று அவள் சொன்னாள். அவளுடைய குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு சற்று மேலே இருந்தது. வெற்றி ஒரு நொடியில் தோல்வியாக மாறக்கூடும், மேலும் விதி விரைவில் நமக்கு சாதகமாக மாறும் என்ற நம்பிக்கையில் நான் வாழ்கிறேன். அவளுடைய கண்கள் பீமனின் மீது பூட்டப்பட்டன. புரிதலுக்கான வேண்டுகோளால் நிரம்பி இருந்தாலே என்னை ஏன் இறந்தவனாக நீங்கள் கருதவில்லை என்று அவள் குரல் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டது. கொடுக்கிறவர்கள் பிச்சை எடுக்கலாம், கொல்லுகிறவர்கள் கொல்லப்படலாம், மற்றவர்களை தூக்கி எறிகிறவர்கள் எதிரிகளால் தூக்கி எறியப்படலாம் என்ற பழைய ஞானமான வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டேன். விதி புரிந்து கொள்ள முடியாதது, அதன் கருணைக்காக நான் காத்திருக்கிறேன். அவள் பேசுகையில் திரௌபதியின் கைகள் அவள் முகத்தை நோக்கி உயர்ந்தன. அவளை துன்புறுத்திய நினைவுகளிலிருந்து தன்னை காப்பாற்றுவது போல். இதோ பீமா, அவள் குரல் துக்கத்தால் கனமாக இருந்தது. என் கைகளில் அடிமைத்தனத்தின் அடையாளங்கள் ஒரு காலத்தில் அவை மென்மையாகவும் கலந்தமற்றதாகவும் இருந்தன. ஆனால் இப்போது அவை மற்றவர்களுக்காக சிறுப்பை துடிக்க செய்த வாழ்க்கையின் வடுக்களை தாங்குகின்றன. அவர் உள்ளமைகளில் உருவான சோளத்தை அவனிடம் காட்டும்போது அவருடைய கண்கள் தண்ணீரால் நிரம்பின. தனது மனைவியின் துயரத்தை ஆத்த பீமனின் முகம் வேதனையால் சிதறியது. அவர் அனுபவித்த கஷ்டங்களால் குறிக்கப்பட்ட அந்த மென்மையான கைகளால் அவர் தனது முகத்தை மூடி அமைதியாக அழுதார். திரௌபதியின் வார்த்தைகள் அவரது இதயத்தை ஏக்கத்திற்கு தூண்டின. மேலும் அவர் தனது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டார். கண்ணீர் தனது முகத்தை நனைத்தது. அவர்கள் துக்கத்தில் ஒன்றாக அமர்ந்திருந்த போது வசம்பாயனர். அவர்களின் வலியின் ஆழத்திற்கு ஒரு சாட்சியாக அவர்களை பார்த்தார். ஒரு காலத்தில் போர்க்களத்தில் வெல்ல முடியாத குந்தியின் வலிமையான மகன் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் தனது தோழியாக இருந்த பெண்ணுக்காக இப்போது ஏராளமான கனியை வடித்தார். விராடலின் ராஜ்யத்தின் பிரமாண்டமான அரங்குகளில் ஆச குடும்பத்தின் மீது ஒரு துக்கமான மனநிலை நிலவியது. யுதிஷ்டிரரின் வலிமையான மற்றும் விசுவாசமான சகோதரரான பீமன் திரௌபதிக்கு முன்னால் நின்றார். அவருக்கு செய்யப்பட்ட அநீதிகளை விவரிக்கும் போது அவரது குரல் உணர்ச்சியால் கனமாக இருந்தது. என் கைகளிலும் பால்குனியின் காந்திவாவிலும் போராடுங்கள், ஏனென்றால் கிச்சக்களின் கொடூரமான கைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க எனக்கு அதிகாரம் இல்லை. யுதிஷ்டிரர் மட்டும் அங்கு இல்லாவிட்டால் நான் விராடலின் அரசவையின் மீது ஒரு படுகொலையை கட்டவிழ்த்து விட்டிருப்பேன். குடிபோதையில் இருந்த சுதனின் பெருமையை என் சக்தி வாய்ந்த பத்தால் நசுக்கியிருப்பேன் என்று அவர் தொடங்கினார். கிருஷ்ணர் ராஜாவையும் அவரது அரசவை உறுப்பினர்களையும் முழுமையாக கண்டபோது கீசகனால் உதைக்கப்பட்ட நாளை நினைவு கூர்ந்த பீமனின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. நான் படுகொலை செய்வதற்கான கடுமையான ஆசையால் மூழ்கிவிட்டேன் என்று அவர் திரௌபதியிடம் ஒப்புக்கொண்டார். ஆனால் யுதிஷ்டிரனின் பார்வை என் கையை நிறுத்திவிட்டது. அன்றிலிருந்து நான் பின்வாங்கிவிட்டேன். அவர்களின் நாடுகடத்தலின் சுமை ஒரு உடல் சுமை போற பீமனின் மீது விழுந்தது. அவர்கள் இழந்த ராஜ்யத்தை பற்றியும் இன்னும் வாழ்ந்த தவறவர்களை பற்றியும் அவர்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட கொடூரமான தலைவிதியை பற்றியும் அவர் பேசினார். அந்த அருவருப்பான செயல்களை பற்றிய எண்ணத்தால் நான் வேதனைப்படுகிறேன் என்று அவர் கூறினார்.
அவரது குரல் உணர்ச்சியால் நொறுங்கியது. பீமனின் வார்த்தைகளை கேட்டபோது திரௌபதியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவளும் கீசகனின் கைகளில் வேதனைப்பட்டதால் அவரது துக்கத்தின் ஆழத்தை அவள் அறிந்திருந்தாள். அவர் என்னை தேடினார், தனது தீய நோக்கங்களால் என்னை கேலி செய்தார் என்று அவள் குரல் நடுங்கியது. நான் அவரை எதிர்க்க முயற்சித்தேன், ஆனால் அவர் இடைவிடாமல் அவரை பின்தொடர்கிறார். திரௌபதியின் கதையை கேட்டபோது பீமனின் முகம் இருண்டது. யுதிஷ்டிரனும் தனக்கும் முன்னால் கீசகன் அவளை உதைத்தனால் மன்னர் தலையிடவோ அல்லது சூதனின் மீறலுக்காக தண்டிக்கவோ தவறியதை அவர் நினைவு கூர்ந்தார். இந்த அவமானத்திற்கு நான் பழிவாங்கும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று பீமன் சபதம் செய்தார். அவளது குரல் தாழ்ந்ததாகவும் அச்சுறுத்துவதாகவும் இருந்தது. அவர் பேசுகையில் கிருஷ்ணர் தனது முகத்தை பீமனின் மார்பில் மறைத்து துக்கத்தில் மூழ்கினார். பீமன் தனது கைகளை அவளை சுற்றி தன்னால் முடிந்தவரை அவளை ஆறுதல் படுத்த முயன்றார். அவர் தனது கைகளால் அவரது கண்ணீரை துடைத்தார். காரணம் மற்றும் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை அவள் காதில் பேசினார். பின்னர் கோபத்தால் நிரம்பிய பீமன் பொல்லாத கீசகனை நோக்கி தனது கவனத்தை திருப்பி வரவிருக்கும் போரை எதிர்பார்த்து அவரது உதடுகளை நக்கினார். நான் அவரை ஒரு கல் மீது மோதிய மண் பானை போல உடைப்பேன் என்று சபதம் செய்தார். அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. ஒரு சோகமான காட்சியின் மத்தியில் கிச்சாக்காவின் உறவினர்கள் அரண்மனைக்கு வந்தனர். அவரது உயிரற்ற உடலை பார்த்தபோது அவர்களின் முகங்கள் துக்கத்தால் பொறிக்கப்பட்டன. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த போர் வீரன் நொறுங்கி உடைந்த நிலையில் கிடந்தார். ஒரு ஆமை அதன் நீர் நிறைந்த வீட்டிலிருந்து உலர்ந்த நிலத்திற்கு இழுத்துச் செல்வது போல் இருந்தது. கிச்சாக்கர்கள் அவரை சூழ்ந்தபோது அவர்களின் சொந்த உடல்கள் பயத்தால் நடுங்கத் தொடங்கின. அவர்களின் முட்கள் இறுதியில் நின்றன. பீமனின் மிகத்தனமான கைவினையின் காட்சி அவர்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் விரைவாக சுற்றி கொடி கீசகனை வெளியே அழைத்துச் செல்வது சிறந்தது என்று முடிவு செய்தனர். இதனால் அவர்கள் தேவையான இறுதி சடங்குகளை செய்ய முடியும். அவர்கள் அவரது உடலை தரையிலிருந்து உயர்த்திய போது கிருஷ்ணரை கண்டனர். ஒரு தூணில் சாய்ந்து கொண்டிருந்தார். அவருடைய குறைபாடற்ற கைகால்கள் அவளுக்கு முன்னால் வெளிப்படும் குழப்பத்திற்கு முற்றிலும் மாறுபட்டவை. கிருஷ்ணரை பார்த்தபோது கீசகர்களின் கண்கள் குறுகின. அவர்களின் கோபமும் வெறுப்பும் மேற்பரப்புக்கு கீழே கொதித்தன. கீசகரின் மரணத்திற்கு ஆத்தான் காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். அவர் ஒரு ஒழுக்கக்கேடானதென்று கூறி அவரை மரணத்துக்கு கவர்ந்தார். இறந்த போர்வீரரை கதவிக்கும் ஒரு வழியாக கிருஷ்ணர் மற்றும் கீசர ஆகிய இருவரையும் ஒன்றாக தகனம் செய்ய அனுமதி வழங்குமாறு சூத்தர்கள் கோரின. சுவர்களின் சக்தியையும் செல்வாக்கையும் ஐந்த கிராடன் தயக்கத்துடன் அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஒப்புக்கொண்டான். ஆனால் கீசருக்கு மோசமான நிலை முடிந்துவிட்டது போல் தோன்றிய போது கீசகர்கள் தங்கள் இதயங்களில் வன்முறையுடன் அவளை அணுகினர். அவர்கள் அவளை பிடித்து கொண்டனர். அவளை மெல்லிய இடுப்பில் கட்டி ஒரு குச்சியில் வைத்து அவளை தகன மைதானத்திற்கு அழைத்து செல்ல தயாராக இருந்தனர். கிருஷ்ணர் தனது கணவர்களான ஜேததாவியா மற்றும் ஜேச்சேனா ஆகியோருக்காக சத்தமாக அழுதபோது கிருஷ்ணரின் உதவிக்கான கூக்குரல்கள் காற்றை துளைத்தன. அவளுக்கு உதவ வருமாறு அவளிடம் கெஞ்சினாள். ஆனால் அவர்கள் எங்கும் காணப்படவில்லை. மாறாக கிருஷ்ணரின் வேண்டுகோளுக்கு கடுமையான உறுதியுடன் பதிலளிக்கும் வகையில் பீமனை செயல்பட்டார். எந்த தயக்கமும் இல்லாமல் பீமன் தனது படுக்கையிலிருந்து குதித்தார். போருக்கு தயாராகும் போது அவரது வலிமையான உடல் கோபத்தால் வீங்கியது. அவர் ஒரு மார்வேடத்தை அணிந்து அரண்மனையை விட்டு வெளியேறினார். யாராலும் பார்க்கப்படாமல் கவனமாக இருந்தார். ஒரு சுவர் மீது ஏறி கல்லறைக்குள் நுழைந்தபோது கிருஷ்ணரின் பின் சுற்றி கீசகர்கள் கூடியிருப்பதைக் கண்டார். கிருஷ்ணரை சுற்றியுள்ள சூதாக்களைக் கண்டு பீமனின் கண்கள் அவருக்கு முன்னால் இருந்த காட்சியை பார்த்தன. அருகிலுள்ள மரத்தின் மீது அவரது பார்வை இழைத்தது. அதன் தண்டு 10 வியாமங்கள் வரை அகலமானது. ஒரு பெரிய கல்லணையுடன் பீமன் மரத்தை பிடித்து கொண்டு யானையைப் போல அதை வேரோடு பிடுங்கினார். மரத்தை தனது தோள்களில் வைத்தார். அதன் கிளைகள் காற்று அதை பீமனின் அணுகுமுறையை கண்ட கீசகர்கள் பயத்தில் நடுங்கினர். அவர்களின் முகங்கள் அச்சத்தால் மங்கிப் போயின. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஓடிப்போமாறு கெஞ்சினர். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. பீமன் அவர்களை நோக்கி விரைந்தார். வேரோடு பிடுங்கப்பட்ட மரம் ஒரு கழுதை போல
உயரமாக இருந்தது. பரபரப்பான மற்ற ராஜ்யத்தில் ஒரு இருண்ட மேகத்தைப் போல அதன் குடிமக்கள் மீது ஒரு அமைதியின்மை உணர்வு நிலை பெற்றது. பிரபுக்களின் சக்தி வாய்ந்த மகன்களான சூதாக்கள் காந்தர்வர்களால் கொல்லப்பட்டனர். மேலும் அவர்களின் உடல்கள் சிதைந்த மலை சிகரங்களைப் போல பூமியில் சிதறி கிடந்தால் சுகம் பற்றிய செய்தி மன்னர் விராடரின் அரண்மனையை அடைந்ததும் அவரது குடிமக்கள் அவருக்கு பேரழிவை பற்றி தெரிவிக்க விரைந்தனர். பாஞ்சாலாவின் இளவரசி சாயிந்திரி ராஜ்யத்துக்கு திரும்பினால் அது நடக்க காத்திருக்கும் பேரழிவாக இருக்கும் என்று அவர்கள் அவரை எச்சரித்தனர். சாயிந்திரி ஒரு சாதாரண பெண் மட்டுமல்ல, ஆண்களின் உணர்வுகளை தூண்டும் ஒரு செல்லத்துடன் ஒரு பிரகாசமான அழகு. மன்னர் அவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு பின்னர் தனது ராணி சுதேசாவிடம் உரையாற்றினார். அவர் சாயிந்திரிக்கு ஒரு செய்தியை அனுப்புமாறு அறிவுறுத்தினார். அழகான முகம் கொண்ட சாயிந்திரியே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ விரும்பும் இடத்துக்கு செல்லுங்கள். காந்தர்வர்களின் கைகளில் ஏற்கனவே ஏற்பட்ட தோல்வியைக் கண்டு மன்னர் பீதி அடைந்துள்ளார். ஆனால் அவரது வார்த்தைகள் விரைவில் வேறு ஒரு வழித்தடத்தின் மூலம் சாயிந்திரியின் காதுகளை எட்டும் என்று மன்னருக்கு தெரியாது. பாண்டவரின் இளவரசனான பீமன் சூதாக்களின் பிடியிலிருந்து அவளை காப்பாற்றி பாதுகாப்பாக ராஜ்யத்திற்கு அழைத்து வந்தான். கிருஷ்ணர் பீமனுடன் நகரத்திற்குள் நுழைந்தபோது அவளுக்கு அச்சமும் பிரமிப்பும் காந்தது. சுதர்களின் தோல்வியின் செய்தியால் இன்னும் திகைத்து போன குடிமக்கள் சூழ்நிலையின் யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க முடியும் போல கண்களை மூடிக்கொண்டு எல்லா திசைகளிலும் ஓடினர். இதற்கிடையில் பஞ்சாலாவின் இளவரசி திரௌபதி பீமனை பிரம்மாண்டமான விகிதத்தில் யானை போல சமையலறை வாயிலில் நிற்பதைக் கண்டார். பீமன் அவருடைய பார்வையை கவனித்து புன்னகைத்தார். அவரது முகம் கருணையால் பிரகாசித்தது. அந்த நபர்கள் இதுவரை நகரத்தில் வசித்து வந்தவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவள் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கூறினார், இனிமேல் அவர்கள் இங்கேயே இருப்பார்கள். தங்களை கடலில் இருந்து விடுபட்டவர்கள் என்று கருதுவார்கள். கிருஷ்ணர் அரண்மனையை நோக்கி சென்றபோது ராஜாவின் மருமகள்களில் ஒருவரான வெகன்னலாவை சந்தித்தார். அந்த இளம் பெண் கிருஷ்ணரிடம் ஆர்வத்துடனும் தவளையுடனும் அணுகி தனது சோதனையை பற்றியும் சூட்டர்கள் எப்படி கொல்லப்பட்டனர் என்பதையும் கேட்டார். கிருஷ்ணர் தனது கதையை விவரித்தார். வீர் அனலாவிடம் பீமன் தன்னை சூதாக்களின் பிடியிலிருந்து காப்பாற்றி பாதுகாப்பாக ராஜ்யத்திற்கு அழைத்து வந்ததாக கூறினார். ஆனால் அவர் பேசும்போது கிருஷ்ணால் விடனலாவின் கண்களில் உள்ள வலியை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. இளம் பெண் ஏதோ ஒன்றால் தொந்தரவு செய்ததாக தோன்றியது. கிருஷ்ணர் கண்ணை சந்திப்பதை விட தனது கதையில் இன்னும் அதிகமாக இருப்பதை உணர்ந்தார். அவர்கள் அரண்மனைக்குள் நுழைந்தபோது திரௌபதியை சுதேசா வரவேற்றார். அவர் ராஜாவின் செய்தியை அவருக்கு தெரிவித்தார். ஆனால் ராஜாவின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பதற்கு பதிலாக சாயிந்தி மேலும் 13 நாட்கள் ராஜ்யத்தில் தங்க அனுமதி கோரினார். காந்தர்வர்கள் மிகவும் கடமைப்பட்டிருப்பார்கள் என்று அவர் விளக்கினார். கிச்சாக் மற்றும் அவரது சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தியால் நகரமும் அதை சுற்றியுள்ள மாகாணங்களும் பரபரப்பாக இருந்தன. மக்கள் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை. இத்தகைய வலிமையான போர் வீரர்கள் எப்படி காந்தர்வர்களின் கண்ணுக்கு தெரியாத கைகளில் விழ முடியும்? வல்லவனும் கிச்சக்கனும் துணிச்சலுக்காக புகழ்பெற்ற போர் வீரர்கள் என்று பிரமிப்புடன் திசைக்கப்பட்டது. ஆனால் பொல்லாத கிச்சாக்கிற்கு இருந்த நற்பெயர் இருப்பதாகவும் அறியப்பட்டது. அவர் ஆண்களை ஒடுக்குபவராகவும் மற்றவர்களின் மனைவிகளை அவமதிப்பவராகவும் இருந்தார். செய்தி பரவியதும் அது மக்களிடையே பெருமித உணர்வை தூண்டுவதாக தோன்றியது. அவர்கள் எளிதில் விரோதமான அணிகளை கொன்ற வெல்ல முடியாத கிச்சாக்கரை பற்றி பேசத் தொடங்கினர். அவர்களின் பாராட்டு விரைவில் அதிர்ச்சியாகவும் திகைப்பாகவும் மாறும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஏனெனில் இந்த கொண்டாட்டத்தின் மத்தியில் பாண்டவர்களை தேடுவதற்காக உளவாளிகள் ஒரு குழு தங்கள் பணியை விட்டு திரும்பின. திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனாவால் பணியமர்த்தப்பட்ட இந்த உளவாளிகள் பல்வேறு கிராமங்கள், நகரங்கள் மற்றும் ராஜ்யங்களை தேடினர். ஒவ்வொரு முனையையும் பின்பற்றி தங்கள் குவாரிக்கு நெருக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு குறிப்பையும் தேடினர். மற்றும் பிற விலங்குகளால் நிரம்பிய அடர்ந்த காடுகள் வழியாக அவர்கள் தேடினர். மரங்கள் மற்றும் பல்வேறு வகையான வேலிகளால் நிரம்பி வழிந்தனர். அவர்கள்
ஒவ்வொரு இதத்தைச் சேர்ந்த பிடித்த காடுகள், தாவரங்கள் மற்றும் வேலிகளின் அம்புகளுக்குள் நுழைந்தனர். ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. துரியோதனன் ஆசனின் அரண்மனைக்குள் நுழைந்தபோது அவரது நம்பிக்கைக்குரிய ஆலோசகர்களான துரோணன், கணன், கிருபன் மற்றும் உயர்ந்த மனதுள்ள பிஸ்வர் ஆகியோருடன் அமர்ந்திருந்த உளவாளிகள் அவருக்கு முன் தலைவணங்கினர். மனிதர்களின் ஆண்டவரே, அவர்கள் அந்த மாபெரும் காட்டில் பாண்டுவின் மகன்களை நாங்கள் வெகு தூரம் தேடினோம். அதன் ஒவ்வொரு அம்பலத்தையும் நாங்கள் தேடினோம், ஆனால் பயனில்லை. அவர்களின் பாதையையோ அவர்களின் தற்போதைய வசிப்பிடத்தையோ நாங்கள் கண்டுபிடிக்க தவறிவிட்டோம். அவர்கள் எப்படி ஆண்டவர்களின் தேவட்டிகளை பின்தொடர்ந்தார்கள் என்பதை விளக்கினர். வழியில் விசாரித்தனர். பிரிதாவின் மகன்களோ அல்லது தூய கிறிஸ்தவரோ துவாராவதியில் இல்லை என்பதை கண்டறிய மட்டுமே உளவாளிகளின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. மன்னர் துரியோதனனின் முகம் அசைக்க முடியாததாக இருந்தது. ஆனால் அவரது கண்கள் விரக்தியின் ஒரு ஒளியை காட்டின. நேரம் முடிந்துவிட்டது என்று அவருக்கு தெரியும். ஆண்டவர்கள் எந்த நேரத்திலும் தாக்கலாம். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அவரது குரல் உறுதியானது, ஆனால் நிச்சயமற்ற தன்மையுடன் உளவாளிகளின் வார்த்தைகள் மன்னர் துரியோதனின் காயமடைந்த பெருமையை ஒரு தைலம் போல இருந்தது. அவர்கள் மன்னர் மச்சாவின் தளபதியான கிசகரை பற்றி சொன்னார்கள். அவர் இருளின் மணிநேரங்களில் கண்ணுக்கு தெரியாத காந்தர்வர்களால் தோற்கடிக்கப்பட்டார். செய்தி புதிய காற்றின் சுவாசம் போன்றது. அவர்களின் எதிரிகள் இறுதியில் வெல்ல முடியாதவர்கள் என்று தோன்றியது. பொது நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் மன்னர் துரியோதனன் தனது ஆலோசகர்களிடம் திரும்பி அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து அவர்களின் ஆலோசனையை கேட்டார். நீதிமன்றம் அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு ஆலோசகரும் கேள்வியை சிந்தித்தனர். பஸ்தினபுர அரசவையில் மன்னர் துரியோதனன் தனது உளவாளிகள் கொண்டு வந்த செய்திகளுடன் தனது மனதை ஓட்டி சென்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். 5 பாண்டவ சகோதரர்களான அர்ஜுனன், பீமன், நகுலல், சரதேவர் மற்றும் யுதிஷ்டிரன் தங்கள் நாடு கடத்தப்பட்ட 13வது ஆண்டு கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில் மாறுவேடத்தில் வாழ்ந்து வருவதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். துரியோதனனின் கண்கள் அதன் விளைவுகளைப் பற்றி சிந்திக்கும்போது குறுகின. பாண்டவர்கள் தங்கள் நாடு கடத்தப்பட்ட எஞ்சிய காலம் வரை கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் அஸ்திலபுரத்திற்கு திரும்பி சிம்மாசனத்தில் தங்கள் சரியான இடத்தை மீட்டெடுக்க சுதந்திரமாக இருப்பார்கள். துரியோதனின் எண்ணங்களுக்கு இடையூறு விளைவித்த அவரது அரசவை உறுப்பினர்கள் அவர் முன் எதிர்பாராத விதமாக நின்றனர். அவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அவர்களிடம் பேசும்போது அவரது குரல் உறுதியாக இருந்தது. பாண்டவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியுமா என்பது நிச்சயமற்றது என்று அவர் கூறினார். ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க உங்கள் தந்திரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துமாறு நான் உங்கள் அனைவரையும் கட்டளையிடுகிறேன். அவர்கள் தங்கள் சத்திய உறுதிமொழியில் அர்ப்பணிப்புடன் உள்ளனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் குரு ராஜ்யத்தின் மீது பழிவாங்குவதற்கான கடுமையான உறுதியுடன் அவர்கள் திரும்புவார்கள். துரியோதனன் பேசுகையில் அவரது வார்த்தைகள் முன்கணிப்பு உணர்வுடன் வழிந்தன. பாண்டவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, ஆனால் இளம் வயதிலிருந்தே போர் கலைகளில் பயிற்சி பெற்ற வலிமையான போர் வீரர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களின் கோபம் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும். மேலும் அவர்கள் தடையின்றி திரும்பி செல்ல அனுமதிக்கப்பட்டால் ராஜ்யத்தின் பாதுகாப்பு குறித்து அவர் அஞ்சினார். துரியோதனின் மிகவும் நம்பகமான ஆலோசகர்களில் ஒருவரான கர்ணன் அடுத்து பேசினார். பாண்டவர்களை கண்டுபிடிக்க மேலும் உளவாளிகளை அனுப்ப வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்த போது அவரது குரல் தாழ்ந்ததாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. அவர்கள் ராஜ்யங்கள் மற்றும் மாகாணங்களில் அலைந்து திரியட்டும், கர்ணன் கூறினார். அவர்கள் அரண்மனைகள், ஆலயங்கள் மற்றும் சுரங்கங்களிலும் ஒரு மனிதன் மறைக்கக்கூடிய மற்ற எல்லா இடங்களிலும் தேடட்டும். அவர் ஒரு கணம் நிறுத்தி என்ற உளவாளிகள் நன்கு மாறுவேடத்தில் இருக்கட்டும். இதனால் அவர்கள் மக்களுடன் கலந்து கொண்டு சந்தேகத்தை தூண்டாமல் தகவல்களை சேகரிக்கலாம். துரியோதனின் 2வது சகோதர துசாசனா அடுத்து பேச எழுந்து நின்றார். பாண்டவர்களை பிடிக்க இன்னும் பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய போது அவரது குரல் குளிர்ச்சியாகவும் கணக்கீடு செய்வதாகவும் இருந்தது. மிகவும்
நம்பகமான உளவாளிகள் மட்டுமே அவர்களை பின்தொடரட்டும் என்று அவர் கூறினார். அவர்கள் தங்கள் வெறுமதிகளை முன்கூட்டியே பெறட்டும். இதனால் அவர்கள் எல்லா அவசரத்துடனும் விடாமுயற்சியுடனும் வேலை செய்யலாம். பிசாசனின் வார்த்தைகள் தீய நோக்கத்துடன் இருந்தன. அவர் தனது எதிரிகளை பிடிப்பதற்கான எண்ணத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் இருந்தது. இந்த விவாதம் தொடர்ந்தபோது பாண்டவர்கள் பஸ்தீனபுரத்திற்கு திரும்புவதை தடுக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய துரியோதனன் உறுதியாக இருந்தான் என்பது தெளிவாகிவிட்டது. அனைத்து கவலைகளையும் சந்தேகங்களையும் அவன் நிராகரித்து 5 சகோதரர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க தனது அரசவை உறுப்பினர்களை வேகமாகவும் தந்திரமாகவும் செயல்பட வலியுறுத்தினார். எனவே அறிவுறுத்தல்களுடன் ஆயுதம் ஏந்திய ஒரு புதிய உளவாளிகள் அலை அனுப்பப்பட்டது. போரினால் ஆதிக்கப்பட்ட குருக்கேத்திரத்தின் மத்தியில் ஞானமுள்ள வைசம்பாயனர் துரோணர் நின்றார். அவரது குரலில் முழு நம்பிக்கை இருந்தது. துரோணர் என்று அவர் கூறினார், பாண்டுவின் மகன்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அவர்கள் தோற்கடிக்க முடியாத வலிமையையும் மிகவும் துரோகரமான காலங்களில் கூட அவர்களை வழிநடத்தும் விவேகத்தையும் கொண்டுள்ளனர். துரோணரின் கண்கள் சுருளின. அவரது மனம் வைசம்பாயனனின் வார்த்தைகளின் இடையைக் கண்டு அதிர்ந்தர். பாண்டவர்களின் துணிச்சல், புத்திசாலித்தனம், நல்லொழுக்கத்தின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அவர் நன்கு அறிந்திருந்தார். பாண்டுவின் மகன்களைப் போன்ற நபர்கள் ஒருபோதும் அழிய மாட்டார்கள் என்று அவர் அறிவித்தார். அவரது குரல் நிலையானது மற்றும் உறுதியானது. ஒவ்வொரு அறிவியலிலும் தைரியமான மற்றும் திறமையான, புத்திசாலித்தனமான மற்றும் புலன்கள் கட்டுப்பாட்டில் நல்லொழுக்கமுள்ள மற்றும் நன்றியுள்ள நல்லொழுக்கமுள்ள யுதிஷ்டிரருக்கு கீழ்ப்படிதல் அவர்கள் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சத்தியவைசமாயனர் சம்மதத்துடன் தலையசைத்தார். அவரது கண்கள் நிலைமையை பற்றிய ஆழமான புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. அவர்கள் தங்கள் மூத்த சகோதரரை பின்பற்றுகிறார்கள். அவர் கொள்கை, நல்லொழுக்கம் மற்றும் விலாபம் ஆகியவற்றின் முடிவுகளை பற்றி நன்கு அறிந்தவர் என்று அவர் விளக்கினார். அவர் ஒரு தந்தையாக அவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளார். அவர் நல்லொழுக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடிப்பார், சத்தியத்தில் உறுதியாக இருப்பார். துரோணரின் வெளிப்பாடு சிந்தனை மிக்கதாக மாறியது. அவரது மனம் சாத்தியங்களை எடை போடுகிறது. மூத்த சகோதரரான யுதிஷ்டிரர் உண்மையில் தனது மக்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தார். மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் அவர் ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தவில்லை. எப்போதும் தனது இளைய சகோதரர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவர்கள் மீதான அவரது பக்தி அசைக்க முடியாதது. அவர்கள் அவருக்கு கடுமையான விசுவாசமாக இருந்தனர். என் யுதிஷ்டிரரால் தனது சகோதரர்களில் செழிப்பை மீட்டெடுக்க முடியாது என்று துரோணர் சத்தமாக யோசித்த வைசம்பாயனனின் குரல் துரோணரின் வார்த்தைகளுக்கு ஆதரவாக உயர்ந்தது. இது போன்ற மனிதர்கள் ஒருபோதும் அழிய மாட்டார்கள் என்று அவர் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கூறினார். அவரது கண்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் எரிந்தன. இதைத்தான் நான் என் புத்திசாலித்தனத்தால் பார்க்கிறேன், அவர் நிறுத்தினார். அவரது பார்வை அவர்களுக்கு முன்னால் போரினால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பை துடைத்தது. எனவே விரைவாகவும் நேரத்தை இழக்காமலும் சரியான பிரதிபலிப்புக்கு பிறகு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யுங்கள். துரோணர் தனது உறுதியான முகத்துடன் எழுந்து நின்றார். மீண்டும் ஒரு முறை பாண்டவர்களை தேடுவோம் என்று அவர் அறிவித்தார். குருஷேத்திரத்தின் பரந்த பகுதி முழுவதும் அவரது குரல் ஒலித்தது. நாம் பிராமணர்களையும் சரணர்களையும் வெற்றியின் முடிசூட்டப்பட்ட துறவிகளையும் அந்த வீரர்களை பற்றிய அறிவை பெறக்கூடிய மற்றவர்களையும் அனுப்புவோம். வைசம்பாயனர் சம்மதத்துடன் அலையசைத்தார். மேலும் ஆண்டவரின் வெல்ல முடியாத தன்மையில் ஆழமான நம்பிக்கையால் உண்டப்பட்ட தங்கள் திட்டத்தை அவர்கள் ஒன்றாக செயல்படுத்தினர். அவர்கள் தங்கள் தேடுதல் குழுக்களை அனுப்பிய போது துரோணரின் எண்ணங்கள் யுதிஷ்டிரனை நோக்கி திரும்பின. அவரது இதயம் இளம் ராஜாவின் மீது போற்றுதலால் நிரம்பியது. பிரிதாவின் மகன் தனது எதிரிகளை ஒரு பாவையில் மட்டுமே விழுங்க முடியும். கூட்டத்தின் மத்தியில் பாரதர்களின் மதிப்பிற்குரிய பேரனான பீஷ்மர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. அவர் காலங்காலமாக எதிரொலிக்கும் வார்த்தைகளை பேசினார். அவர் துரோணரின் உரையை பாராட்டினார். அதன் உண்மை மற்றும் நல்லொழுக்கத்தை ஒப்புக்கொண்டார். அவரது வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போன்றது என்று பீஷ்மர் கூறினார். கேட்பவர்களுக்கு புத்துணர்ச்சியும் அளிக்கிறது. கூட்டம் அமைதியாக இருந்தது. வயதான முனிவரின் வார்த்தைகளால் மயக்கமடைந்தது. பீஷ்மர் தொடர்ந்தார். அவரது குரல் நம்பிக்கையுடன் சுட்டு சுட்டாக இருந்தது. துரோணரின் வார்த்தைகள் சத்தியத்தில் உருவகம் என்று சொல்ல
எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவர் பேசுகையில் பிஷ்மர் தனது கண்களில் ஆழமான பாசத்தால் நிரம்பியிருந்த இருக்கிறரை பார்த்தார். இளம் ராஜாவில் அவர் எப்போதும் இருந்த நல்லொழுக்கமுள்ள மற்றும் நியாயமான ஆட்சியாளரின் பிரதிபலிப்பை கண்டார். பீஷ்மர் யுதிஷ்டிரரின் சகோதரர்களை குறிப்பிட்டு, அந்த வீரமானவர்கள் துன்பத்தின் மத்தியில் பூக்கும் தாமரை மலர்களைப் போன்றவர்கள். அவர்கள் துவதிசத்தின் கீழ் ஒருபோதும் வாடிப்போக மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த பலம் மற்றும் நல்லொழுக்கத்தால் உதவப்படுகிறார்கள். பீஷ்மர் சிறிது நேரம் அமைதியாக நின்றார். அவருடைய கண்கள் சபையை நோக்கி அவருடன் உடன்படாதவர்களை ஏடுவது போல் அவரது குரல் மென்மையான தொனியில் ஒலித்தது. பாண்டுவின் மகன்கள் மீதான நமது நடத்தையில் எங்களுக்கு வழிகாட்ட ஞானிகளின் ஆலோசனையை பெற வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ அல்லது அவர்களை தீமை செய்ய விரும்புவோருக்கு அவர்கள் இருக்கும் இடத்தை வெளிப்படுத்தவோ கூடாது. கூட்டம் மீண்டும் ஒரு முறை அமைதியாக இருந்தது. பீஷ்மரின் வார்த்தைகளை நினைக்கும் போது ஒவ்வொரு உறுப்பினரும் சிந்தனையில் மூழ்கினார். முதியவர் தொடர்ந்தார். அவரது குரலில் ஆழமான நம்பிக்கை இருந்தது. நான் யாரையும் தவறாக பேச துணியவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் இந்த விஷயத்தில் என் மனம் தெளிவாக உள்ளது என்று நான் சொல்ல வேண்டும். சிலரின் விருப்பங்களுக்கு எதிராக செல்வது என்று ஆத்தம் என்றாலும் சரியான மற்றும் நியாயமானதை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். பீஷ்மர் பேசி முடித்ததும் கூட்டம் சம்மதம் பட்டும் கருத்து வேறுபாட்டில் முணுமுணுப்பில் வெடித்தது. சிலர் ஒப்புதலுடன் தலையாட்டினர், மற்றவர்கள் சந்தேகத்துடன் பார்த்தனர். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக இருந்தது. பீஷ்மரின் வார்த்தைகள் கேட்பவர்களின் மனதில் சந்தேகத்தின் விதையை விதைத்தலனானமுள்ள முதியவர் பின்னர் யுதிஷ்டிரர் வாழ்ந்த இடத்தில் சிறப்பியல்புகளை விவரிக்கத் தொடங்கினார். அங்கே என்று அவர் கூறினார். மக்கள் தொண்டு மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், தாழ்மையானவர்கள் மற்றும் அடக்கமானவர்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்கிறார்கள். அவர்களின் பேச்சு இரக்கமும் நிறைந்தது. பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு கற்பனையான சமூகத்தின் தெளிவான படத்தை வரைந்தன. அங்கு தூப வாசலையுடன் காற்று இனிமையாகவும் வேத பாடல்களின் ஒளியால் காற்று நிரம்பியதாகவும் இருந்தது. அங்கே மக்கள் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் தூய்மையான நடத்தையுடனும் துயரத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும் உள்ளனர். அவர்கள் தெய்வங்கள் மற்றும் பெருந்திலர்களுக்கு பக்தியுடன் வாழ்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் கருணை மற்றும் தாராள மனப்பான்மையால் நிரம்பியுள்ளன என்று அவர் கூறினார். பீஷ்மர் பேசி முடித்தவுடன் கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில் வசமாயினர். மன்னர் திருதராஷ்டிரர் உண்ணின்று சரபதலின் மகன் கிருபாவின் வார்த்தைகளை நினைவு கூறத் தொடங்கினார். மரியாதைக்குரிய பீஷ்மர் பாண்டவர்களை பற்றி உண்மையை பேசினார் என்று கிருபா நம்பிக்கையுடன் கூறினார். அவரது வார்த்தைகள் புத்திசாலித்தனமானவை, நியாயமானவை, நல்லொழுக்கத்திற்கு ஏற்ப உள்ளன. அவை நம் செயல்களை நாம் கவனமாக பரிசீலிக்க வேண்டிய நேரத்தில் உச்சரிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது கிருபாவின் கண்கள் தீவிரத்தால் மின்னின. பாண்டவர்கள் எடுத்த பாதையையும் அவர்களின் தற்போதைய இருப்பிடத்தையும் கண்டுபிடிக்க நாம் உளவாளிகளை அனுப்ப வேண்டும். நமக்கு செழிப்பை கொண்டு வரும் ஒரு மூலோபாயத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் தனது முன்கூட்டத்தை ஆய்வு செய்தார். தனது சொந்த நலனை பற்றி அக்கறை கொண்ட ஒருவர் ஒரு சிறிய எதிரியை கூட புறக்கணிக்க கூடாது. போரில் அனைத்து ஆயுதங்களுக்கும் எஜமானர்களான பாண்டவர்களை எதிர்கொள்ளும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கிருபா பேசுகையில் அவரது வார்த்தைகளின் எடை சபை மீது ஒரு மென்மையான மூடுவெளி போல நிலைத்தது. ராஜாவின் ஆலோசகர்களும் பிரபுக்களும் முன்னோக்கி சாய்ந்தனர். அவர்களின் முகங்கள் கவலையால் நிரம்பியிருந்தன. ஆண்டவர்கள் திரும்புவது தவிர்க்க முடியாதது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஏனெனில் அவர்கள் நாடு கடத்தப்படுவது விரைவில் முடிவுக்கு வரும். அவர்கள் மீண்டும் தோன்றுவதற்கான நேரம் வரும்போது அவரது குரல் நிலையானது, பற்றும் அமைதியானது. நமது ராஜ்யத்திலும் பிற ராஜ்யங்களிலும் உள்ள நமது சொந்த வலிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது படைகளை அதிகரித்து நமது கருவூலத்தை நிரப்புவதன் மூலம் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கிருபா கூறினார். கிருபாவின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கியதால் கூட்டம் அமைதியானது. அவர்கள் விரைவாக செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் பாண்டவர்கள் சாதாரண எதிரிகள் அல்ல. நாம் காத்திரத்தையும் மூலோபாயத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று கிருபா தொடர்ந்தார். அவரது குரல் மேலும் ஆசரமாக வளர்ந்தது. சமரசம், பிரிவினை, தண்டனை, லஞ்சம், பரிசுகள் மற்றும் நியாயமான நடத்தை ஆகியவற்றின் கலைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நமது இராணுவத்தை வலுப்படுத்த வேண்டும்.
நமது கருவூலத்தை நிரப்ப வேண்டும். இதனால் பாண்டவர்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது நாம் தயாராக இருப்போம். கிருபா பேசி முடித்ததும் சபையில் ஒரு உறுதியான உணர்வு ஏற்பட்டது. போர் மற்றும் ராஜதந்திரத்தின் சிக்கல்களை புரிந்து கொண்ட ஒருவரால் தங்களுக்கு புத்திசாலித்தனமான ஆலோசனை வழங்கப்பட்டதை அவர்கள் அறிந்திருந்தனர். புதுப்பிக்கப்பட்ட தீர்மானத்துடன் அவர்கள் கிருபாவின் வார்த்தைகளை செயல்படுத்த தொடங்கினர். தங்கள் வெற்றி ஆண்டவர்கள் திரும்புவதற்கு தயாராகும் திறனை பொறுத்தது என்பதை அறிந்த நாட்கள் வாரங்களாக மாறின. சபை தங்கள் இராணுவத்தையும் கருவூலத்தையும் வலுப்படுத்த அயராது உழைத்தது. அவர்கள் பாண்டவர்கள் இருக்கும் இடம் குறித்து உளவுத்துறையை சேகரிக்க உளவாளிகளை அனுப்பினர். மேலும் மற்ற ராஜ்யங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ராஜதந்திரிகளை நியமித்தனர். அவர்கள் வேலை செய்யும் போது அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை உணவு வளர தொடங்கியது. பாண்டவர்கள் மீண்டும் போதுவதற்கான நேரம் வரும்போது அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவர்களின் ஏற்பாடுகள் இப்போதுதான் தொடங்கின. பாண்டவர்கள் திரும்பி வர இன்னும் வெகு தொலைவில் இருந்தனர். மேலும் பல சவால்கள் முன்னால் இருந்தன. இருப்பிலும் கிருபாவின் புத்திசாலித்தனமான ஆலோசனையால் அவர்கள் முன்னேறி வெளிப்பட தீர்மானித்தனர். சக்தி வாய்ந்த ராஜ்யங்கள் உயர்ந்து வீழ்ச்சியடைந்த பாரத தேசத்தில் குருக்களின் மன்னர் துரியோதனன் ஒரு பயங்கரமான சவாலை எதிர்கொண்டார். பல ஆண்டுகளாக அவரது ராஜ்யம் மத்சியர்கள் மற்றும் சாலியர்களின் உதவியுடன் வலிமையான கீசகர் தலைமையிலான ஒரு பழங்குடியினரான சூதாக்களால் பாதிக்கப்பட்டது. தீகர்த்தாக்களின் வலிமையான மன்னரான சுசர்மான் நீண்ட காலமாக அவர்களின் கைகளில் அவதிப்பட்டு பல போர்களில் தோல்வியடைந்து தனது ராஜ்யத்தை அளித்ததைக் கண்டார். ஒரு நாள் மன்னர் துரியோதனருடன் ஆலோசனை கூட்டத்தில் அமர்ந்திருந்த சுசர்மன் எதிரிகளின் மீது படையெடுக்க ஒரு வாய்ப்பை கண்டார். அவர் ஆசிரமாக பேசினார். என் மன்னரே, நமது ராஜ்யம் இதற்கு முன்பு பலமுறை மத்சியர்களால் படையெடுக்கப்பட்டது. கீசகர் அவர்களின் தளபதியாக இருந்தார். ஒரு கொடூரமான மற்றும் பொல்லாத மனிதர் நாடு முழுவதும் அஞ்சினார். ஆனால் இப்போது அவர் காந்தர்வர்களின் கைகளில் விழுந்தார். இரும்பு சூடாக இருக்கும்போது நாம் தாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் துரியோதனுடனும் அவரது சகோதரர் கர்ணனுடனும் ஒரு கூட்டணியை முன்மொழிந்தார். இது கால்நடை மற்றும் பொக்கிஷங்கள் நிறைந்ததாக கூறப்படும் விராடனின் ராஜ்யத்தின் மீது படையெடுக்க முன்மொழிந்தது. துரியோதனின் கண்கள் தங்கள் எதிரியின் செல்வத்தை கொள்ளையடிக்கும் வாய்ப்பை கண்டு பிரகாசித்தன. அவர் கர்ணனை நோக்கி திரும்பினார். அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று ஒப்புக்கொண்டார். கர்ணன் வலியுறுத்தினார், நாம் நமது படைகளை உருவாக்கி விராடரின் நகரத்தை நோக்கி அணிவகுத்து செல்ல வேண்டும். அவரது கால்நடைகளை ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் கைப்பற்றி நமது ராஜ்யத்திற்கு பெருமை சேர்ப்போம். இரு சகோதரர்களும் ஞானியான துரோணர் மற்றும் கிருபா உட்பட தங்கள் பெரியவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். அவர்கள் எச்சரிக்கையுடன் முன்னேறுமாறு அறிவுறுத்தினர். குருக்களின் ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமான போது மன்னர் துரியோதனன் தொடர்ச்சியான கட்டளைகளை பிறப்பித்தார். தாமதமின்றி படைகளை வருதிப்படுத்துமாறு தனது சகோதரர் புசாசனாவுக்கு அறிவுறுத்தினார். அதே நேரத்தில் சுசர்மன் திரிகர்த்தாக்களை விராடரின் ஆதிக்கத்தை நோக்கி வழிநடத்தினார். சுசர்மன் முதலில் அமைதியான வருகை என்ற போர்வையில் வரவேண்டும், பின்னர் தவறவர்கள் அவரை பின்தொடர வேண்டும் என்று திட்டம் இருந்தது. அடுத்த நாள் இருந்த 15 நாட்கள் நெருங்கியதும் லவரவர்கள் மாத்ஸ்யாவின் ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டனர். அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்புகளால் நிரம்பின. சுசர்மானின் தலைமையில் திரிகர்த்தாக்கள் விராடனின் நகரத்தை நோக்கி வேகமார் அணிவகுத்து சென்றனர். அவரது பரந்த கால்நடைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் விரும்பும்போது வரவிருக்கும் ஆபத்தை அறியாமல் மேய்ப்பர்கள் அங்கள் அன்றாட வேலைகளை செய்தனர். சுசர்மன் மற்றும் திரிகர்த்தாக்கள் தலைமையில் 2 படைகளும் மன்னர் துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர் கர்ணன் தலைமையில் மற்றொரு படையும் இணைந்து கொண்டதால் விராடரின் ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் இருந்தது. பாரதத்தின் அடித்தளத்தை உழுக்கும் ஒரு மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. தங்கள் நாடு கடத்தப்பட்ட 13ஆம் ஆண்டின் மத்தியில் குந்தியின் சக்தி வாய்ந்த மகன்களான பாண்டவர்கள் விராட ராஜ்யத்தில் தஞ்சம் புகுந்தனர்.
சாமானியர்களின் போவையில் அவர்கள் நகரத்தில் மறைமுகமாக வாழ்ந்து வந்தனர். மன்னர் திராடரின் பாதுகாப்பின் கீழ் உயர்ந்த மனதுள்ள போர் வீரர்கள் தங்கள் வாக்குறுதியளிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு இல்லாத காலத்தை நிறைவு செய்தனர். இப்போது அவர்களின் ரசியங்கள் பாதுகாப்பாக இருப்பதால் அவர்கள் ராஜாவின் அரசுவையும் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தனர். ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. இரக்கமற்ற கால்நடை திருடரான சுசர்மன் விராடனில் ஆயிரக்கணக்கான மதிப்புமிக்க கால்நடைகளை கைப்பற்ற தொடங்கினார். மந்தைக்காரன் நெருக்கடியை பற்றி தனது ராஜாவுக்கு தெரிவிக்க ஆசைப்பட்டு நகரத்திற்கு விரைந்து சென்று தனது புத்திசாலித்தனமான ஆலோசகர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மத்தியில் மன்னர் திராடரின் முன் ஆதரான மந்தைக்காரன் அரசனுக்கு தலைவணங்கினான். அவரது குரல் அவசரமாக தடுங்கியது. "ஓ வலிமையார் அரசனே" என்று அவர் கூறினார், "எங்கள் நண்பர்களான திரிகத்தாக்கள் சுசர்மனுடன் இணைந்து நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான எங்கள் கால்நடைகளை அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் என்றென்றும் காணாமல் போகாதபடி அவர்களை மீட்க நீங்கள் விரைவாக செயல்பட வேண்டும்." மன்னர் திராடர் அவரது பேச்சை தவளமாக கேட்டு அக்கறையும் உறுதியும் கலந்தது. அவர் தனது வீரர்களை வரவழைத்து போருக்கு தயாராகினார். மத்ஸ்யாவின் இராணுவம் ஏராளமானவர்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்களுடன் ஒரு கம்பீரமான படையாக இருந்தது. ஒவ்வொரு போர் வீரரும் எரியும் தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கள் பிரகாசமான கவசத்தை அணிந்த நலாச்சாவின் அன்பான சகோதரரான சாத்தானிக பிடிவாதமான நெரு மூலம் செய்யப்பட்ட ஒரு மேகியை அணிந்திருந்தார். அதே நேரத்தில் சாத்தானிகாவை பெற்ற மதராட்சியா தங்கம் பூசப்பட்ட எருமூலம் செய்யப்பட்ட ஒரு வலுவான தட்டை தேர்ந்தெடுத்தார். ராஜாவே 100 சூரியன்கள் மற்றும் நூல் கண்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழிக்க முடியாத மேலங்கியை அணிந்திருந்தார். மற்றொரு துணிச்சலான போர் வீரரான சூரியதத்தர் தங்கம் பூசப்பட்ட ஒரு பிரகாசமான மேலங்கியை அணிந்திருந்தார். இதில் ஒரு தாமரை மலர்கள் வரை அகலமான இராணுவம் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது மன்னர் திராடர் தனது சகோதரர் சாகலிகாவை நோக்கி, "காங்கா வல்லவா, தந்திரிபால மற்றும் தமகாந்தி ஆகியோர் கடுமையான போர் வீரர்கள். அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி வீரத்துடன் போராடுவார்கள். அவர்களுக்கு பதாகைகளை கொண்ட கார்களை கொடுங்கள். மேலும் அவர்கள் ஊடுருவ முடியாத மற்றும் அணிய எய்தான அழகான மேலங்கிகளை அணியட்டும்" என்று கூறினார். சாத்தானிகா உடனடியாக பாண்டவர்களுக்கு ரதங்களை தயார் செய்யுமாறு கட்டளையிட்டார். இருக்கிறன், பீமன், நகுலன் மற்றும் சரதேவ ராஜாவின் தேரோட்டிகள் தங்கள் எஜமானரை பிரியப்படுத்த ஆர்வத்துடன் விரைவாக வேலை செய்தனர். அந்த வலிமையான போர் வீரர்கள் பின்னர் தங்கள் புதிய கவசத்தை அணிந்து நல்ல குதிரைகளுடன் இணைந்த தங்கள் ரதங்களை ஏறி போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டனர். விராடலின் படை அதன் பிரகாசத்தை ஒப்பிடாமல் முன்னெடுத்து சென்றது. 60 யானைகள், ஒவ்வொன்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவை, அழகான தந்தங்கள் மற்றும் வாடகை கோயில்களுடன் நகரும் மலைகளைப் போல ராஜாவின் ரதத்தை பின்தொடர்ந்தன. மத்ஸ்யாவின் முக்கிய போர் வீரர்கள் 8,000 ரதங்கள், 1000 யானைகள். திரு படைகளும் எஃகு மற்றும் கோபத்தின் வெறித்தனத்தில் மோதிக்கொண்ட போது சூரியன் தூசி நிறைந்த சமவெளிகளில் மோதியது. அச்சமற்ற போர் வீரர்களான சத்தேகி மற்றும் துருவதா தலைமையில் மத்ஸ்யர்கள் தங்கள் நகரத்தை விட்டு வெளியேறி நீண்ட காலமாக தங்கள் ராஜ்யத்தை பயமுறுத்திய திரிகத்தாக்களை எதிர்கொள்ள அணிவகுத்து சென்றனர். இரு படைகளும் சந்தித்த போது இடி மற்றும் போர் குதிரைகளின் அலறல்களால் காற்று நிரம்பியிருந்தது. சக்தி வாய்ந்த சுசர்மனின் தலைமையில் திரிகத்தாக்கள் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தனர். ஆனால் மத்ஸ்யர்கள் அச்சுறுத்தப்படவில்லை. வாள் இழுத்து தயாராக வில்லலுடன் இரு படைகளும் போருக்கு சென்றன. போர் வீரர்கள் காலிலும் குதிரையிலும் சவாரி செய்த போது எகு முதல் சமவெளி முழுவதும் எதிரொலித்தல். சூரிய ஒளியில் ஒளிரும் யானைகள் அணிகளில் மிதந்தன. எதிரிகளை தங்கள் பெரிய கால்களுக்கு அடியில் மிதித்தன. காற்றில் விசும் அம்புகளின் சத்தம் கூடிய பறவைகளின் கோர்ஸ் போன்றது. மீண்டும் மீண்டும் தாக்கியது. போர் தொடங்கிய போது தூசி மேகங்கள் அடர்த்தியாக வளர்ந்தன. சூரியனை பவையிலிருந்து மறைத்தன. பறவைகள் வானத்திலிருந்து விழுந்தன.
கீழே உள்ள குழப்பத்தின் சுழலும் சுழற்சியால் கண்மூடித்தனமாக இருந்தன. போராளிகளின் கோபத்தின் சக்தியால் அந்த வானம் நடுங்குவது போல் தோன்றியது. கடவுள்களே பூமியில் இறங்கி அழிவு மற்றும் கொந்தரிப்பின் பிரகாசத்தை கட்டவிழ்த்து விட்டனர். அப்படியிருந்தும் இத்தகைய படுகொலைகளின் மத்தியிலும் கூட ஒரு அழகான தருணங்கள் காணப்பட்டன. சூரிய ஒளியில் ஒரு போர்வீரரின் காசம் தங்கம் போல பிரகாசித்தது. அவரது வாள் ஆபத்தான துல்லியத்துடன் பிரகாசித்தது. விழுந்த வீரர்களின் உடல்கள் தரையில் சிதறி கிடந்தது போல் சனா மரங்களின் இறங்குகள் உயிருடன் வருவதாக தோன்றியது. இதற்கிடையில் வாழ்வாதாரத்திற்காக அழும் கழுகுகளின் சத்தம் காற்றை நிரப்பியது போல் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது 2 போர்வீரர்கள் களத்திலிருந்து வெளியே வந்தனர். சப்தகி மற்றும் சுசர்மன் அவர்களின் கார்கள் கைட்டன்களைப் போல ஒருவருக்கொருவர் இடி முழக்கம் செய்கின்றன. திரிகத்தாக்களின் ராஜா ஒரு தங்க ரதத்தில் ஏறி மத்ஸ்யர்களின் ராஜாவை ஒற்றை போருக்கு சவால் விடுத்தார். 2 போர்வீரர்களும் மோதிக்கொண்டனர். அவர்களின் அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பரந்தன. மத்ஸ்யர்களின் ஆட்சியாளரான மன்னர் லாடர் சூயதத்தனையும் மதுராட்சனையும் தனது பக்கமாக அழைத்து சென்றார். அவர்கள் ஒன்றாக திரிகத்தா படையின் மையப்பகுதிக்குள் நுழைந்து 100கணக்கான எதிரி வீரர்களை கொண்டனர். இறுதியாக அவர்கள் சுசமானையே எதிர்கொண்டபோது திரிகர் தாக்கலின் மன்னர் ஒரு வலிமையான எதிரியாக நிரூபித்தார். பல மணி நேரம் இப்படைகளும் மோதிக்கொண்டன. ஆனால் பலனளிக்கவில்லை. தூசி மேகங்கள் இன்னும் அடர்த்தியாக வளர்ந்தன. பூமியே குழப்பம் மற்றும் அழிவு மறைப்பால் மூடப்பட்டிருப்பது போல் தோன்றியது. இருப்பினும் அத்தகைய கோபத்தின் மத்தியில் கூட பார்க்க ஒரு விசித்திரமான அழகு இருந்தது. இந்த வலிமையான வீரர்களில் சகிப்புத்தன்மையற்ற ஆவிக்கு ஒரு சான்று. இறுதியின் இந்த இரு சூறாவளியிலிருந்து யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி போர்க்களத்தின் மீது ஒரு தங்க ஒளியை செலுத்திய போது 2 தரப்பினரின் வீரர்களும் தங்கள் சண்டையில் சிறிது நேரம் நிறுத்தினர். இருப்பினும் இது சுருக்கமாக இருந்தது. ஏனென்றால் சந்திரன் வானத்தில் உயர்ந்தவுடன் இரவை அதன் வெள்ளி ஒளியால் உயர செய்தது. போர் புதுப்பிக்கப்பட்ட கொடூரத்துடன் மீண்டும் தொடங்கியது. மத்ஸ்யாவின் ஆட்சியாளரான விராட மன்னன் தனது ரதத்திலிருந்து இறங்கி கடுமையான உறுதியுடன் அவரை நோக்கி விரைந்து வந்த திரிகத்தா பிரபுவாகிய சுசமானின் தாக்குதலுக்கு உள்ளானதைக் கண்டார். விராடாவின் சகோதரர்கள் போரில் திறமையானவர்கள். தங்கள் ராஜாவுடன் சேர்ந்து அவர்கள் ஒன்றாக திரிகத்தான்களுடன் மோதினர். கவசங்களை தாக்கும் கருவூலங்களின் சத்தம், கவசத்திற்கு எதிராக வாள் மோதல் மற்றும் மாந்தத்தில் கடிக்கும் போர்கொடாரி ஆகியவை 2 படைகளும் பிடிபடும் போது காற்று நிரப்பில பொத்தீதமடைந்தது. 2 தரப்பினரும் மோதல்களை வர்த்தகம் செய்தனர். ஆனால் எந்த மேலாதிக்கமும் பெறவில்லை. ஆனால் பின்னர் சுசர்மனின் இளைய சகோதரர் போரில் சேர்ந்தார். தங்கள் ஒருங்கிணைந்த வலிமையுடன் அவர்கள் விராடாவின் காவலர்களை முறியடித்து அவரை உயிருடன் பிடிக்க முடிந்தது. மன்னர் சுசர்மனின் மீது வைக்கப்பட்டார். மேலும் அவர் அங்கு அமர்ந்திருந்த போது உதவியற்றவராகவும் அவமானப்படுத்தப்பட்டவராகவும் அவரது சகோதரர்கள் திரிகத்தான்களால் படுகொலை செய்யப்பட்டனர். இதற்கிடையில் பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் போர்க்களத்தில் தலையிடுவதற்கான எந்த வாய்ப்பையும் தனது கண்களால் சுற்றி பார்த்தார். விராடர் எதிரி கைகளில் விழுந்தால் அது அவர்களின் ராஜ்யத்திற்கும் அவர்களின் மக்களுக்கும் பேரழிவாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் தனது சகோதரரும் போர் வீரருமான பீமனை கைப்பற்றப்பட்ட ராஜாவை மிக்க அழைப்பு விடுத்தார். போரில் எப்போதும் ஆர்வமாக இருந்த பீமன் கையில் வில்லை கொண்டு திரிகத்தான்களின் மீது அம்புக்கு பின் அம்பை வீசி முன்னேறி சென்றார். அவரது நோக்கம் உண்மையாக இருந்தது. விரைவில் 100கணக்கான எதிரி போர் வீரர்கள் அவருக்கு முன்னால் விழுந்தனர். ஆனால் சண்டை தீவிரமடைந்த போது சுதர்மன் தானே பீமனை எதிர்கொள்ள திரும்பினார். தனது விஸ்தங்கை இறுக்கமாக இழுத்து பாண்டவர்களை நோக்கி அம்புக்கு பிறகு அம்பை வீசினார். பொத்தீரமானது 2 தரப்பினரும் மோதல்களை நடத்தினர். ஆனால் எந்த மேலிடத்தையும் பெறவில்லை. யுதிஷ்டிரர் தைரியமாக போராடினார். தனது வாளால் 1000 திரிகத்தான்களை கொன்றார். அதே நேரத்தில் நகுலனும் சகதேவரும் தங்கள் வில்லுகளிலிருந்து அம்புவை வீசி எதிரி வீரர்களை இடது மற்றும் வலது புறமாக வீழ்த்தினர். ஆனால் பீமனின் வலிமை ஒப்பிட முடியாததாக இருந்தது.
அவர் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் எதிரியை தாக்கினார். இந்த போர் உச்சக்கட்டத்தை எட்டியரும் சுசர்மன் தன்னை எதிர்த்து போராடினார். யுதிஷ்டிரர் அவரை அம்புகள் மூலம் தாக்கினார். திரிககன் மன்னர் வீரத்துடன் போராடினார். ஆனால் இறுதியில் பீமனே வெற்றி பெற்று சுசர்மனை தலைமுடியால் பிடித்து தரையில் அடித்து நொறுக்கினார். சுசர்மன் அங்கே நொறுக்கப்பட்டும் உதவியற்றவனாகவும் படுத்திருந்தபோது பீமன் அவர்கள் நின்று கொண்டிருந்தான். அவரது நெஞ்சு கடினமாக இருந்தது. அவர் திரிகத்தால் ராஜாவை பார்த்தார். அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. ஆனால் பின்னர் அவர்களின் தந்தையின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். கொண்டாட்டம் மற்றும் வெற்றியின் மத்தியில் மன்னர் விராடலின் ராஜ்யம் மீண்டும் அச்சுறுத்தப்பட்டது. மன்னர் தனது அடிமைத்தனத்திலிருந்து யுதிஷ்டிரர் மற்றும் பாண்டவர்களால் விடுவிக்கப்பட்டார். அவர்கள் தங்கள் வெற்றியின் பெருமையை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் வீடு திரும்ப தயாரான போது ஒரு புதிய சவால் வெளிப்பட்டது. துரியோதனன் தலைமையிலான கௌரவர்கள் மத்ஸ்ய ராஜ்யத்தின் மீது படையெடுத்து அதன் மாடு மேய்ப்பவர்களை வேட்டியடித்து அதன் மதிப்புமிக்க 60,000 மாடுகளை திருடி சென்றனர். மன்னரின் தலைமை மாடு மேய்ப்பர் துக்கத்திலும் அச்சத்திலும் மூழ்கி பேரழிவை பற்றி மன்னர் விராடருக்கு தெரிவிக்க நகருக்குள் விரைந்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மன்னர் தனது ராஜ்யத்தின் மீது மிகுந்த கவலையும் அக்கறையும் கொண்டிருந்தார். அவர் தனது மகன் பூமின்ஷியாவை வரவழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கட்டளையிட்டார். எழுந்து என் மகனே என்று அவர் கூறினார். எங்கள் கால்நடைகளை மீண்டும் கொண்டு வாருங்கள். நீங்கள் எங்கள் ராஜ்யத்தின் நாயகன். இந்த நெருக்கடியில் இருந்து எங்களை காப்பாற்றுவது உங்களுடைய செய்திகளிலிருந்து. இன்னும் திகைத்து போன மேய்ப்பர் பூமின்ஷியாவை சவாலை ஏற்க ஊக்குவித்தார். அவர் ஒரு திறமையான போர் வீரர் என்றும் அவர்களின் மக்களின் மரியாதையின் உண்மையான பாதுகாவலர் என்றும் தனது தந்தை நீதிமன்றத்தில் தன்னை பற்றி பெருமைப்படுத்தினார் என்பதை நினைவுபடுத்தினார். புதிதாக கண்ட உறுதியுடன் பூமின்ஷியா கௌரவர்களை எதிர்கொள்ளத் தொடங்கினார். மேய்ப்பர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பேசினார். பூமின்ஷியாவின் வில்லை ஒரு வீணைக்கு ஒப்பிட்டார். இது ஒரு இசை கருவியாகும். அதன் சரங்கள் பறிக்கப்படும் போது எளிமையான ஒலிகளை உருவாக்குகிறது. உங்கள் எதிரிகளின் மத்தியில் வீணை போல அடிக்கவும் என்று அவர் கூறினார். உங்கள் அம்புகள் இசை குறிப்புகளைப் போல இருக்கட்டும். உங்கள் குதிரைகள் காற்றைப் போல வேகமாக இருக்கட்டும். பூமின்ஷியா போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது நகரம் கொண்டாட்டமாக வெடித்தது. அவரது தந்தையின் வெற்றியின் செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் தங்கள் ஹீரோ வெற்றிகரமாக திரும்புவதை கால ஆர்வமாக இருந்தனர். பிரம்ஸ் மற்றும் புல்லாங்குழல் சத்தம் காற்றை நிரப்பியது. மேலும் ராஜ்யத்தின் பெண்கள் தங்கள் துணிச்சலான இளவரசரை உற்சாகப்படுத்த வெளியே வந்தனர். தனது தந்தையின் புகழை பெற தகுதியானவர் என்று நிரூபிக்க தீர்மானித்த பூமின்ஷியா தனது ரதத்தில் ஏறி கௌரவர்களை நோக்கி புறப்பட்டார். கடுமையான அழுகையுடன் அவர் போருக்கு சென்றார். முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். அவரது ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் இருந்தது. ஆனால் அவரது இதயத்தில் தைரியமும் அவரது மக்களின் ஊக்கமும் இருந்ததால் பூமின்ஷியா வெற்றி பெறுவதில் உறுதியாக இருந்தார். ஒரு பரபரப்பான அரண்மனையின் நடுவே மத்தா ராஜ்யத்தின் இளவரசரான உத்தரா உறுதியுடனும் என்றார். அவள் தனது உதவியாளர்களிடம் உரையாற்றும் போது அவளுடைய கண்கள் ஒரு கடுமையான ஒளியால் பிரகாசித்தன. வில் மூலம் எனது திறமைகளில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் இந்த ஆபத்தான தேடலில் என்னுடன் வர குதிரைகளை நிர்வகிப்பதில் திறமையான ஒரு தேரோட்டியாளர் எனக்கு தேவை. அவள் முன்பு இருந்த கூட்டத்தை ஆய்வு செய்து எழுத்தினார். என் குதிரைகளின் கட்டுப்பாட்டை கையாளக்கூடிய ஒருவரை தேடுங்கள். நாங்கள் உடனடியாக புறப்படுவோம். அவருடைய வார்த்தைகள் அரண்மனை தாழ்வாரங்களில் எதிரொலித்தன. அவற்றுடன் ஒரு ஆசர உணர்வை எடுத்து சென்றன. போரில் அவளுடைய தேரோட்டியின் வீழ்ச்சியின் நினைவுகள் இன்னும் நீடித்திருந்தன. மேலும் அவளிடமிருந்து பறிக்கப்பட்டதை குறுக்களால் உற்சாகப்படுத்தப்பட்ட புனிதமான குதிரையை மீட்டெடுக்க அவள் ஆர்வமாக இருந்தார். அவள் அறிவித்த போது அவளுடைய கண்கள் கடுமையான உறுதியுடன் பிரகாசித்தன. நான் துரியோதனன், பீஷ்மர், கண்ணன் மற்றும் கிருபாவை போரில் தோற்கடிப்பேன். இடி முழக்கத்தின் சக்தியால் தனவர்களை சிதறடிப்பதைப் போலவே கூடியிருந்த குருக்கள் அவள் பெருமிதம் கொண்டாள். விரைவில்
அவளுடைய வலிமையைக் கண்டு நடுங்குவார்கள். அவள் பேசுகையில் அருகில் நின்றிருந்த அதிமனின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னரை விளையாடியது. அவன் தன் மனைவி தேவதியை அறிந்திருந்தான். அவள் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் அவள் பக்கம் திரும்பி, தனியே கிசுகிசுத்தபடி என் முன்னால் தேரோட்டியான உடனாளா அருகில் இருக்கிறான் என்று உத்தராவிடம் சொல்லுங்கள். அவள் குதிரைகளின் கட்டுப்பாட்டை கையாளும் திறனை விட அவர் அதிகமாக இருப்பார். திரௌபதியின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. அவர் சம்மதத்துடன் தலையசைத்தால், இருப்பினும் அர்ஜுனன் உத்தராவிடம் தனது வார்த்தைகளை மீண்டும் சொன்னபோது பாஞ்சாலியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் கண்களில் குறும்பு நடனமாடும் ஒரு அறிகுறியுடன் அவள் முன்னேறினாள். விகனலா, ஆம் ஆம், நான் அவரை நன்கு அறிவேன் என்று அவள் குரல் ஒரு சிசிக்கிற்கு சற்று மேலே சொன்னது. கண்டவாவில் நடந்த மாபெரும் போரின் போது அவர் என் கணவரின் தேரோட்டியாக இருந்தார். அவர்கள் ஒன்றாக அனைத்து உயிரினங்களையும் வென்று பாண்டவர்களுக்கு பெருமை சேர்த்தனர். அவளுடைய வார்த்தைகள் விழன்னலாவின் வீரத்தை போற்றி போற்றின. பாஞ்சாலியின் கதையை கேட்ட உத்தராவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவரை உங்களுக்கு தெரியும் என்று அவள் கேட்டாள். அவள் குரலில் ஆர்வம் இருந்தது. திரௌபதி தெரிந்தே புன்னகைத்தாள். ஆனால் உத்தரா சந்தேகம் கொண்டார். நானே அவரிடம் கேட்க முடியாது என்று அவள் இறுதியாக சொன்னாள். ஆனால் அவரது தேமைகளை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் நான் உங்கள் ஆலோசனையை பின்பற்றுவேன். திரௌபதியின் வார்த்தைகள் மிகுந்த எடையை கொண்டிருந்தன. உத்தரா சம்மதத்துடன் தலையசைத்தாள். அவள் தன் சகோதரியிடம் திரும்பி அவர் மாறுவேடத்தில் தங்கியிருக்கும் நடன அரங்கிலிருந்து விருடன்லாவை அழைத்து பாருங்கள் என்று கட்டளையிட்டார். விரைவான தலையசைப்புடன் திரௌபதி மண்டபத்தை நோக்கி விரைந்து சென்றார். தனது சகோதரின் தேரோட்டியாக இருக்கும் கதாநாயகனை மீண்டும் கொண்டுவர தீர்மானித்தார். அவள் புறப்பட்டபோது விராட ராஜ்யத்தில் இளவரசி உத்தரா தனது அழகு மற்றும் கருணைக்கு புகழ்பெற்ற ஒரு இளம் பெண் தனது பெண் உதவியாளர்களின் நடுவில் நின்றாள். தனக்கு உதவ வந்த பாண்டுவின் மகன் அகிலனை உரையாற்றும் போது அவளுடைய கண்கள் கவலையுடன் மின்னின. குருக்கள் எங்கள் குதிரைகளை விரட்டியடிக்கிறார்கள். என் சகோதரர் விரைவில் அவற்றை வெல்ல புறப்படுவார். அவரது தேரோட்டக்காரர் போரில் கொல்லப்பட்டார். அவருக்கு ஒரு தகுதியான மாற்றீட்டை கண்டுபிடிக்க முடியாது என்று நான் அஞ்சுகிறேன். ஆனால் அர்ஜுனா, குதிரைகளை நிர்வகிப்பதில் உங்கள் திறமையை பற்றி சாய்விந்திரி பேசியிருக்கிறார். நீங்கள் என் சகோதரனின் தேரோட்டியாக செயல்படுவீர்களா? சக்தி வாய்ந்த போர்வியான அகிலன் அவருடைய வார்த்தைகளை கேட்டு சிரித்தான். அவள் தன்னையும் தனது சகோதரனையும் நேசித்ததால் அவள் பேசுகிறாள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் நிலைமையின் தீவிரத்தையும் அவர் புரிந்து கொண்டார். குருக்கள் ஒரு வலிமையான எதிரி, பெரிய போர் வீரர்களான பிலத்தோனர் மற்றும் கிருபாவால் வழிநடத்தப்பட்டனர். உத்தராரின் வார்த்தைகள் அதிலனுக்குள் ஏதோ ஒன்றை தூண்டின. அவர் தனது தேரோட்டியாக விரடனலுடன் தனது கடந்த கால வெற்றிகளை நினைவு கூர்ந்தார். அவர்கள் எப்படி ஒட்டுமொத்த பூமியையும் ஒன்றாக வென்றார்கள். உத்தராவின் கோரிக்கையை தன்னால் மறுக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். பரவாயில்லை, அவர் அவரிடம் கூறினார், நான் உங்கள் சகோதரனின் தேரோட்டியாக செயல்படுவேன். ஆனால் நான் உங்களை எச்சரிக்க வேண்டும். இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு எனது திறமைகள் துருப்பிடிக்கக்கூடும். உத்தரா புன்னகைத்து அவருக்கு நன்றி கூறினார். ஆனால் அர்ஜுனன் ஏற்கனவே நிலைமையை வெளிச்சம் போட்டு கொண்டிருந்தான். அவர் தனது கவசத்தை அணியத் தொடங்கினார். ஆனால் அறியாமையின் நகைச்சுவையான காட்சியில் அவர் அஞ்சல் கோட்புடன் போராடினார். அவரது செயல்களை பார்த்த கணிகைகள் சிரித்தன. உத்தராவே தலையிட வேண்டியிருந்தது. அர்ஜுனா, நான் உனக்கு உதவுகிறேன் என்று அவள் கவனமாக அவை காசத்தில் பொருத்தும் போது சொன்னால். அவர்கள் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது அர்ஜுனனின் நண்பர் வளனாலா அவரது குதிரைகளின் கட்டுப்பாட்டை பிடிக்க தயாராக அவருக்கு அருகில் நின்றார். 2 வீரர்களும் குரு இராணுவத்தை நோக்கி புறப்பட்டனர். அவர்களின் சிங்கத்தின் பதாகையால் அலங்கரிக்கப்பட்டு எண்ணற்ற கொடிகளின் தூசியால் சூழப்பட்டது. அவர்களை வரவேற்ற காட்சி பிரமிக்க வைத்தது. குருக்களின் படை கண்ணால் பார்க்க முடிந்தவரை வீழ்ந்தது. அதன் பதாகைகள் காற்றில் ஒரு பரந்த கடல் அல்லது வானத்தின் வழியாக
நகரும் மரங்களின் காடு போல பறந்து கொண்டிருந்தன. அர்ஜுனனின் இதயம் தனது எதிரிகளை பார்க்கும்போது உறுதியுடன் பெருகியது. ஆனால் அவர்கள் நெருங்கிய போது உத்தராவின் தைரியம் தளர்ந்து போனது. பல